ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ், ராஜ்கிரண், அருண் விஜய், சத்யராஜ், ஷாலினி பாண்டே, நித்யா மேனன் இவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மெயினாக இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து அவர் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு இட்லி கடை ஒன்று வச்சிருக்காரு. ஸோ இந்த மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த இட்லி நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து தனுஷ் கொஞ்சம் வளர்ந்துடுறாரு. வளர்ந்துட்டு அவரும் வந்து கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாரு. ஸோ படிச்சோனே அவருக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க அப்பா ராஜ்கிரண் கிட்ட போய் சொல்றாரு, பேசாம நம்ம இந்த இட்லி கடையை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து சிட்டில ஃபுல்லா போடலாமே அப்படின்ட்டு. அப்ப ராஜ்கிரண் சொல்றாரு, "அப்பா நீ சிட்டில ஃபுல்லா ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து போடுவ. பட் ஆனா என் கைப்பக்குவம் வேணுமே. என்னால எல்லா இடத்துலயும் வந்து சமைக்க முடியுமா? என்னால இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் சமைக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து அது வேணான்றாரு ராஜ்கிரண். உடனே தனுஷ் சொல்றாரு, ஓகே நீங்க எப்படியாவது போங்க, நான் சிட்டில போய் நான் பெரிய ஹோட்டல்ல வேலை பார்த்து நான் பெரிய ஆள் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போயிட்டு அவர் ஹாங்காங் போயிட்டு அங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் கூட சேர்ந்து அவர் சூப்பரா செட்டில் ஆறாரு. அந்த பிசினஸ் மேனோட பொண்ணையே இவர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த டைம்ல அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறாரு, நீங்களும் ஊருக்கு வாங்க கல்யாணம், அவ்வளவு தூரம் என்னால வர முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஸோ கல்யாணம் நடக்கிற டைம்ல திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது, அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ட்டு. திரும்பி ஒரு ஊருக்கு வந்து அவங்க அப்பாவை பாக்குறாரு. ஸோ அவங்க அப்பா பிணமா இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. பார்த்தோன்னா அடுத்த நாளே அவங்க அம்மாவும் அவங்க அப்பா இறந்து துக்கத்துல இறந்துடுறாங்க. இந்த மனசை தாங்காம அந்த கல்யாணத்தை அவர் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. ஸோ சொல்லிட்டு இவர் இந்த ஊர்ல இருக்க அவங்க அப்பாவோட இட்லி கடையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நிறைய தடங்கல்கள் வருது. இதெல்லாம் தாண்டி அவர் லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் ஒன் லைனர் தான் அந்த படத்தோட கதை. ஸோ மெயினாக அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட மேனரிசமாக இருக்கட்டும், சூப்பரா பண்ணியிருந்தாரு. படத்துல அந்த ஒரு வில்லேஜ் பாய் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் வருது. ஸோ படத்துல 10 நிமிஷம் தான் கொஞ்சம் அந்த ஒரு மாடர்ன் கெட்டப்ல வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒரு வில்லேஜ் பாயான ஒரு கெட்டப் தான் அவரு. ஸோ அந்த வேட்டி, சட்டை, ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஒரு இட்லி கடைக்காரராகவே வாழ்ந்துருப்பாரு. அவரோட பாடி லாங்குவேஜ், மேனரிசம் எல்லாமே செமையா இருந்தது. ஆக்ஷன் சீனும் படத்துல 2, 3 ஆக்ஷன் சீன் வருது. அதெல்லாம் செமையா பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எமோஷனலான சீன்ஸ் ஆகட்டும், மோஸ்டா அவருக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு ஒரு எமோஷனல் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துல அவரோட கேரக்டரே ஃபுல்லா அவ்வளோ நீட்டா பண்ணியிருந்தாரு. ஆக்டிங்ல ரொம்ப பிரமாதமா இருந்தது அவரோட ஆக்டிங். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் இந்த படம் வந்து வில்லனா பண்ணியிருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா இப்போ ரீசெண்டா நிறைய படங்கள்ல பண்ணியிருந்தாரு. அவர் கெரியர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோவா தான் பண்ணாரு. ஸோ இந்த அஜித் படத்துல மட்டும் அவங்க வில்லனா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வில்லன் வாய்ப்புகள்லாம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு வில்லன் கேரக்டர். இதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டதே பெரிய விஷயம். பட் ஆனா படத்துலயும் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. படம் பூராமே ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பார்த்தாலே நமக்கு அடிக்கணும் போல தோணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நேச்சுரலாகவும் சூப்பராகவும் பண்ணியிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ராஜ்கிரண் அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு ரோல். தனுஷ்க்கு அப்பாவான ஒரு ரோல். ரொம்ப நேச்சுரலா அந்த ஒரு மண்மனம் மாறாத ஒரு கேரக்டர் வருது. ஆக ஆக்சுவலி இந்த மாதிரி கேரக்டர் ராஜ்கிரனுக்கு நல்லாவே சூட் ஆகும். அவரு பல படங்கள்ல அந்த காலத்துல பண்ணியிருக்காரு அப்படின்ற போது இதுல ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் அவருக்கும் கூட அவ்வளோ நீட்டா பிரமாதமா அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்தாருன்னு சொல்லலாம். அவ்வளோ நீட்டா அந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இந்த படத்துல ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி சத்யராஜ் அவரும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கார்பரேட் வில்லன் டைப் ஆஃப் ஒரு ரோல் தான். வில்லன் சொல்ல முடியாது, பட் ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருந்தார். சத்யராஜும் பாத்தீங்கன்னா படம் பூராமே வராரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. ரொம்ப வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடங்கா பிடாரியான ஒரு பையனை போயிட்டு எப்படி வளர்க்கணும்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு அப்பா. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷாலினி பாண்டே அவங்க இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயினா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துலயும் அவங்க படம் பூராமும் வராங்க. அவங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. சும்மா பேருக்குன்னு வர ஹீரோயின் மாதிரி இல்லாமல் அவங்க கேரக்டர் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க படம் பூராம வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலி இவங்க கேரக்டருமே கொஞ்சம் சீரியஸான ஒரு டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. வேற நித்யா மேனன். ஸோ அவங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோனா பண்ணியிருக்காங்க. ஒரு லைக் ஒரு மெயின் ஹீரோயின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துலேயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் அவங்க வேற லெவல் பெர்ஃபார்மர். பட் அவங்க லெவலுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் தனுஷ் டிசைன் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது போக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங், அவங்க மேனரிசம், ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்க கேரக்டருக்கு கொஞ்சம் வெயிட் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஆக்டிங்க்கு ஸ்கோப் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பண்ணுது. பட் நல்லா ஸோ இது வந்து நடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க நித்யா மேனன். அதே மாதிரி வந்து சமுத்திரக்கனி ஒரு அந்த படத்தில் வந்து ஸோ ஒரு 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 நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அந்த ஊர்லேயே இருக்க ஒரு பரோட்டா கடை வச்சிருக்க ஒரு ரோல் தான். ஏதோ ஒரு ஊர் பணியார் மாதிரி சொல்லலாம். லைக் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். ஒரு ஊரில் ஒரு பரோட்டா கடை வச்சிருக்க ஒரு கேரக்டர் வந்து சமுத்திரக்கனி. அவரோட கேரக்டரும் அந்த படம் தான் நல்லா இருந்தது. ஸோ படத்தில் 2, 3 சீனில் அவர் வந்து லைக் அந்த ஒரு ஒன்லைன் கவுண்டர்லாம் காமெடிலாம் அடிக்கிறாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. படத்துக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த காமெடிலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர் இந்த படத்தில் வந்து இன்ஸ்பெக்டராக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டரும் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஸோ படத்தில் ஒரு 4 சீன் தான் வராது. அந்த 4 சீனுமே முக்கியமான ஒரு சீன் வருது.
ஸோ அவரோட அந்த ஒரு சின்ன சின்ன நக்கல் நையாண்டி அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாமே நல்லா இருந்தது இந்த படத்தில். ஸோ நல்ல ஒரு கேரக்டர் அவர் நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீதா கைலாசம் அவங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனுக்கு ஒய்ஃபாகவும் தனுஷ்க்கு அம்மாவாகவும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த ஒரு எமோஷனலான அந்த ஒரு அம்மா கேரக்டர் தான் அவங்க வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக இளவரசி இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷோட கொலிக்காக வேலை பார்த்த ஒரு கேரக்டர் அவரும் படம் பூராமே வராரு. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ரோல் தான் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாமி தந்தானே அந்த சாங் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் ஒன்று வரும். பிரமாதமாக இருந்தது படத்தில். அதுவும் அந்த விஷுவல்ஸோட தேட்டரில் பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக போயிருந்தது. ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்கள் ஒரு சில இடங்கள் லைட்டாக அந்த ஒரு இளையராஜாவோட ரசபால்ஸ்லாம் இருந்தது எனக்கு. பட் ஆனால் பிரமாதமாக இருந்தது அவரோட மியூசிக் இந்த படத்தில். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கிரண் கௌஷிக்கோட சினிமாட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவும் நீட்டாகவும் இருந்தது. சுற்றி சுற்றி அந்த ஒரு கிராமம் அந்த வயலும் வாழும் ப்ளஸ் அந்த இட்லி கடை அந்த இடம்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. டிஐ ஒர்க் இது எல்லாமே இந்த கலரிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து பிரசன்னா ஜிகேவோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷம் கிட்ட படம் நெருங்கி ஓடுது. பட் நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஆஹா எப்படா படம் முடியும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்கேஜிங்காக படத்தை வந்து கிறிஸ்பாக வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக டேரக்டர் தனுஷ் ஆக்சுவலி நான் அவருக்காக தான் அந்த படத்தை பார்த்தேன். ஒரு ஆக்டர் தனுஷ்காக அந்த படத்தை நான் பார்க்க போகல. ஒரு டேரக்டர் தனுஷ்காக போய் பார்த்தது. ஏன்னா வந்து அவர் டேரக்ட் பண்ண படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜேர்னரில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராயன் மட்டும்தான் அவர் எடுத்த படத்துலேயே ஃபுல் ஏ சர்டிஃபிகேட் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு படம். பட் அதுக்கு முன்னாடி அவர் டேரக்ட் பண்ண படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாண்டியும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி. அதே மாதிரி நிலவுக்கு என் மேல் நடிக்கவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரின்ற போது ஸோ இந்த படமும் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு ட்ரைலர்லேயே ஃபுல் கதையை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற போது நமக்கு இந்த படத்தில் ஒரு கதை தெரிஞ்சு தான் உள்ளே போகிறோம். அப்படின்ற போது இந்த படம் பார்க்கும்போது சரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனேன். அது கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு இன்டர்வல் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக படத்தை நீட்டாக கொண்டு போயிருந்தாரு. லைக் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இடையில அந்த ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் அதை நல்லா எங்கேஜிங்காக ஸோ ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் படத்துக்குள்ளே வச்சு ஒரு சில எமோஷனலான சீன்ஸ் வச்சு நல்லா நீட்டாக கொண்டாண்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் அந்த இன்டர்வல் சீனே செமையாக இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு வரும்போது ஆடியன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் வருவாங்கன்னா ஓகே செகண்ட் ஹாஃப் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்டு படமாக இருக்க போகுது அப்படின்றது. பட் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியான செகண்ட் ஹாஃப் இருக்காது. ஸோ செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகிம்சை வெளியில் போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதில் அவர் போவார். அவர் அந்த ட்ராவல் பண்ணும்போதான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் நமக்கு லேக் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா கதை ஒரு மாதிரி போகுது ஆனால் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறையா உள்ளுக்குள்ள ஒரு சீன் போடாமல் கதைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதை கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இப்போ நம்ம இருக்க மைண்ட் செட் நம்ம இருக்க ஆடியன்ஸ் அதுக்குள்ளே ஏதாவது கமர்ஷியலாக போட்டால் தான் அதை வந்து எங்கேஜிங்காக பார்ப்பாங்க. இல்லைன்னா அது ஒரு லேக் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதை நான் லேக்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து திரும்பி செகண்ட் ஹாஃப்ல அந்த கதைக்குள்ளே போய்க்க பொறுமையாக டைம் எடுத்தாருன்னு தோணுது. ஏன்னா அது ஒரு சின்ன கதை தான். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அந்த ஒரு ஸோ அந்த ஒரு கதையோட ஆர்க்கே வந்து ரொம்ப சின்னதாக தான் வச்சிருப்பாரு. பட் அதை அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் நல்லா தான் அந்த டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்லாம் போய் ஃபன்னாக முடிச்சிருந்தாரு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலான அந்த ஒரு ரிவெஞ்ச் அந்த ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அவர் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். எடுத்திருந்தா அது ரொம்ப மசாலா கமர்ஷியல் படமாக போயிருக்கும். பட் இது ஒரு கிளாஸான ஃபீல் குட்டான படமாக கொண்டு போகணுன்றதுக்காக செகண்ட் ஹாஃப்ல அது கொஞ்சம் டைமும் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேல ஓரளவு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் சீன்ஸையும் உள்ள வச்சு அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக போய் முடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் எல்லாம் செம ஃபன்ல போய் முடிஞ்சது லாஸ்ட்டாக. மெயினாக அந்த படத்தோட டைலாக்ஸுமே நிறைய இடங்களில் சூப்பராக வந்து எழுதியிருந்தாருன்னு சொல்லலாம். டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்கா ஃபேமிலி படம். அது நல்ல ஒரு ஃபேமிலியோட போய் ஜாலியாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பட் ஆனால் ஒரு ஃபேமிலியோட குழந்தை குட்டி ஃபேமிலியோட போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எமோஷனலான ஒரு படம். மெயினாக இந்த வயசானவங்க அப்பா மெயினாக பேரண்ட்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பேரண்ட்ஸை பசங்க தனியாக விட்டு அது வந்து வெளிநாட்டுக்கு போகிற ஸோ அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக ஆகிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. ஸோ ஒரு நல்ல மெசேஜ் ஒரு சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காரு. மெயினாக இந்த படம் பார்த்து முடிஞ்சோடனே எனக்கு இட்லி சாப்பிடணுன்ற ஒரு ஃபீல் தான் வந்து பசி தான் எடுக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ இடத்துல படத்தில் இட்லின்ற அந்த ஒரு டாபிக் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கதையை எந்த அளவுக்கு ப்ரெசென்ட்டாக லைக் மெச்சூர்டான ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போய் முடிக்க முடியுமோ அவ்வளோ மெச்சூர்டான நீட்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் என் தனுஷ். ஏன்னா இதே கதையை வச்சுட்டு நீங்கள் மாஸ் அண்ட் கமர்ஷியலாக வேற மாதிரி ஆக்ஷன் பேக்காக பறக்க விடலாம். பட் அதை தனுஷ் பண்ணலை. கதைக்கு என்ன தேவையோ அதுதான் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபீல் குட்டான படமாக கொண்டு போயிருக்காரு. அது போக இவரும் இந்த படத்தில் நிறைய அடி வாங்கியிருக்காரு வில்லன் கிட்ட இருந்து. மெயினாக ஒரு ஹீரோ அவங்க டேரக்ட் பண்ணுற படத்தில் அவங்க பெரிய ஹீரோயிசம் காட்டுற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் இந்த படத்தில் கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்துட்டு தனுஷும் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கண்டென்ட்டான படங்கள் மலையாள சினிமாவில் தான் நிறையா வரும். இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துட்டு நம்ம ஆடியன்ஸ்லாம் வெறும் கமர்ஷியல் மசாலா படங்கள் தான் பார்ப்பாங்க. பட் இந்த படத்தை இப்போ ரசித்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு.
லைக் இந்த ஒரு கோலிவுட் ஆடியன்ஸ் கொஞ்சமாக டெவலப் ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ மீன் இந்த மாதிரியான நிறைய ஃபீல் குட்டான மலையாள படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே நல்லா பிடிக்கும். பட் தமிழ் ஆடியன்ஸாக இருந்தாலும் ஓரளவு நல்லா எங்கேஜாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு பூஜா ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.